நம்ம வாங்கி வச்சுருக்கோன்னா குடல், கால் குழம்பு வைக்க போகிறேன். நண்டு முட்டை வறுவல் பண்ண போகிறேன். மீன் குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி வீட்டு சமையல் தான். இன்றைக்கி வாங்க பார்ப்போம். முட்டை அவிச்சிக்கிட்டேன். அவிச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த குடல் அள்ளி போட்டுட்டு இது மேலே நம்ம நாட்டு வெங்காயத்தை 1/4 கப்பு கொட்டிக்கணும். சரி, நாட்டு வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் 1 டீஸ்பூன்னு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். ரொம்ப காரம்லாம் வேண்டாம். குடலுக்கு வந்து ரொம்ப காரம் வைக்கக்கூடாது. ஒரு மருந்து பொருள் தானே, வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லதில்ல. அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள், சரி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். எல்லாம் போட்டு உப்பும் போட்டு தேவைக்கேற்ற உப்பு, தேவைக்கேற்ற உப்பு, இந்த 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி முழு அளவுக்கு போட்டா நம்ம வறுவல் தானே பண்ண போகிறோம். ஆமாம் ஆமாம், அதுக்காக வந்து முழு அளவுக்கு போட்டால் போதும். போட்டு நல்லா கலஞ்சி விட்டுக்கணும். நல்லா கலரி விட்டு நம்ம குக்கர் விசில் வர வைக்க வேண்டியதுதான். எத்தனை விசில் வரணும்? ஒரு 6-7 விசில் வரலாம். 6-7 விசில் இருந்தால் ரொம்ப பூ மாதிரி மறந்துடாதா? நல்லா மறந்தா நல்லா இருக்கும். குடல் கொஞ்சம் லேட்டாக தானே வேகும். சரி சரிம்மா. சோறு வந்துட்டு போல இருக்கு, வடிக்கலாமே? சோறு வடிக்க போகிறேன். சரி, குக்கரை மூடி போட்டு விசில் வரட்டும். அதுக்கு நம்ம சாதத்தை வடிச்சிட்டு வந்துடும். சரி, எண்ணெய் ஊற்றிப்போம். நமக்கு தான் தேவைப்பட்ட எண்ணெயை ஊற்றிக்க வேண்டியதான். என்னது? கோல்டு வின்னர் தான். கோல்டு வின்னர் குடல் இந்த வெந்துட்டு பாருங்க. அதான் நம்ம மசாலாம் போட்டு வேக வச்சதுனால சாப்பிட்டா வெந்துட்டு இது நம்ம பொரியல் பண்ண வேண்டியதான். சரி, சோம்பு போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை குச்சியாக நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். நாட்டு வெங்காயம் போட்டுக்கணும். போட்டு வதக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ரொம்ப வெங்காயத்தெல்லாம் வதக்க வேணாம். அது மறுபடியும் வதக்கிக்கும். கொஞ்சம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நம்ம நல்லா வதக்க வேண்டியதான். இதை அள்ளி எப்படி கொட்டி வேண்டாம். தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். சுக்காக வறுத்துக்கணும். உப்பு தான் போட்டு வேக வச்சுருக்கோம். போதும் உப்பெல்லாம் நம்ம இந்த குழம்ப முட்டை பொரியல் பண்ண போகிறோம்ல, அதுக்கு இந்த குடல் குழம்போடு கொஞ்சம் எடுத்து மோண்டு ஊற்றுனா, குடல் குழம்போ இல்லை கறி குழம்போ எந்த குழம்போ கொஞ்சம் மோண்டு ஊற்றுனா அந்த கிரேவி நல்லாயிருக்கும். வறுவலுக்கு டேஸ்ட்டாக அந்த குழம்பு ஊற்றினோம்னா அந்த தண்ணி ஊற்றாமல் இந்த குழம்ப நம்ம ஊற்றணும். முட்டை வறுவலுக்கு. ஆமாம், முட்டை வறுவலுக்கு. இதை சுக்காக வறுத்துக்கணும். இப்போ நம்ம குழம்பு தொட்டு சாப்பிட்றதில்ல, இந்த தண்ணி போதும். சுக்காக வறுத்தோம்னா நல்லா சாப்பிட்டா நல்லா பொறுப்பு நல்லாயிருக்கும். பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன குழம்பு வைக்க போறீங்க? ஆட்டுக்கால் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா, உடைச்சிட்டு வந்துட்டேன். சரி, இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சத்தூளை போட்டு நம்ம வேக வச்சு பண்ணிடலாம். வேக வச்சு குழம்பு தவிர்த்தா கால் வலிக்கலாம். இது நல்லது. சரி, மூக்கு வலி, கால் வலிக்கலாம். கால் குழம்பு வலி சாப்பிடலாம். நம்ம எதுவும் போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல பார்த்துக்க வேண்டியதான். தண்ணி தேவையில்லை. இந்த தண்ணியை ஊற்றி அந்த முட்டை வறுவல் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு நம்ம இப்போ இறக்கிட வேண்டியதுதான். கொத்தமல்லி இலையை போட்டு மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். மேலே இறக்க போகிறப்ப போட்டோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் காரமாக நல்லா இந்த சளிக்கெல்லாம் நல்லது. அதனால மிளகு பொடி போடுவோம். இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும். அந்த வடை போட்டு வெட்டி வச்சு தக்காளியை போட்டுக்கோம். தனி மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் நான் போடுறேன். கலருக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் வீட்டில் எப்போதும் வைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுருவேன். அப்படியே நம்ம எண்ணெயில் வதக்கினா தான் குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எண்ணெயாக காட்டும் குழம்பு. வேக வச்ச காலை ஊற்றுறீங்களா? அந்த வேக வச்சிருந்தல அந்த காலை எடுத்து ஊற்றுறீங்க. இந்த மாதிரி வெங்காயத்தில் உப்பு போட்டுருக்கேன் வதக்கிறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு வேணால் நம்ம பத்தனா போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் கால் குழம்பு நிறைய போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் அதிகம் காட்டல. உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருந்தேன்.
எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இப்போ குழம்பை இறக்கிற வேண்டியதான். ஆட்டுக்காலுக்குலாம் கொஞ்சம் உரப்பு கம்மியாக தான் வைக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு நல்லது. இது வந்து கால் வலிக்கு வைக்கிறதுனால உரப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. ரெடி ஆகிடுச்சு குழம்பு. என்ன செய்ய போகிறீங்க? முட்டை அதை வறுவல் பண்ண போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு. அதனால் முட்டை எண்ணெய் ஊற்றிப்போம். சோம்பு ஒரு டீஸ்பூன் 4 டீஸ்பூன் போட்டுக்கணும். சோம்பு கொஞ்சம் நம்ம 150 நாட்டு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்துக்கு மட்டும் அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்படியே போட்டு லேசாக நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி அதை வந்து நம்ம இதை ஊற்றிடணும். இதில் குழம்பு எடுத்து அந்த குழம்பு குழம்பு செய்ய கிரேவி எடுத்து வச்சுக்கோங்கள. அந்த குழம்பு நம்ம ஊற்றிட்டு இந்த தண்ணியே நம்ம ஊற்றலை. இந்த கிரேவி தான் ஊற்றணும். இந்த முட்டை 3 முட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இது எப்படியே பரட்டிக்க வேண்டியதுதான். வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து கால் குழம்பு ரெடி பண்ண வேண்டியதுதான். இது வந்து சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காச்சும் ஒரு விருந்து பண்ணணும்னா இந்தமாரிலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நம்மளை பாராட்டிட்டு போவாங்க குடும்பத்தில் உள்ளவங்கலாம். கிரேவி ரெடி ஆகிட்டு. என்ன சாப்பாடு செஞ்சீங்க இன்னைக்கு? சோறு இருக்கு. சரி. முட்டை வறுவல் பண்ணி வச்சுக்கிறேன். கால் குழம்பு வச்சுருக்கிறேன். குடல் வறுவல் வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். மாங்காய் மக்களே சாப்பிட எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சரி.